வணக்கம். இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, தலையில் அடித்துக்கொண்டு அழுத அமைச்சர், இணையத்தில் வைரலாகும் வீடியோ, விஜய் வச்ச வேட்டு, விழுந்து போன திமுக செல்வாக்கு. என்னப்பா சொல்ற, எந்த அமைச்சர் அப்படி தலையில் அடிச்சுக்கிட்டு அழுதாரு அப்படின்னு கேட்குறீங்களா? தாமோ அன்பரசன் அவர்கள் தான். ஏன் அடிச்சுக்கிட்டு அழுகுறாரு அப்படின்ற விஷயத்த விரிவா பார்க்கலாங்க. நிறைய பேரும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்களா? இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ தாமோ அன்பரசன் அவர்கள் தலையில் அடிச்சுக்கிட்டு அழுகின்ற வீடியோவை நீங்க பாருங்களேன். இன்னைக்கு முந்தானத்து பார்த்தவங்களா இன்னைக்கு திமுக எனக்கு தான் போட்டின்றான். டான்ஸ் ஆடுறான் பாத்தீங்களா? என்னத்த ஐயோ ஐயோ அவமானமா இருக்குதுங்க எனக்கு. இவனுக்கு கூட நாங்க அரசு நடத்திக்கிறோம். செயலர்கள் கூட போட்டு டான்ஸ் ஆடிக்கிறான். திட்டக்கூடாதுன்றீங்க, திட்டாத இருக்க முடியல எங்களால. சொல்லுங்க பார்க்கலாம். கட்சியோட வயசு 75. நாம பார்க்காத ஆளா? நாம செய்யாத சாதனை யார் இந்த நாட்டுல? கலைஞர் செய்யாத சாதனை யாரும் செய்ய முடியுமா? நம்ம தலைவர் செய்கிற சாதனை மாதிரி யாரும் செய்ய முடியுமா? 75 வருஷம் கட்சி, எவ்வளவு பேர் பார்த்த கட்சி, எனக்கு உனக்கு தான் போட்டின்றிய எங்களுக்கு அவமானமா இருக்குது. பார்த்துறோம் தோட்டி, எல்லாரையும் பார்த்து உன்னை பார்க்க மாட்டோமா? இந்த சின்ன தம்பிகளா சின்ன பசங்களா கெட்டு குடிச்சார்கள் அவன் அந்த படத்துல அவன் குடிக்காத நடிச்சிருக்கானா? நான் இப்ப சொல்றேன், தலைவர் திட்டோட அதை பத்தி கவலை கிடையாது. அவன் நடிச்ச படத்துங்கள்ல குடிக்காம எந்த படத்துல நடிச்சிருக்கானா? எந்த படத்துல சிகரெட் குடிக்காம நடிச்சிருக்கானா? இன்னைக்கு இளைஞர்கள் சீரழித்தவன் யாருன்னா அந்த நடிகர் தான். ஞாபகம் வச்சுங்க. உனக்கு ஒரு அமைச்சர் கண்ணீர் விடவில்லை, ஆனா ஐயோ ஐயோன்னு கத்துறாருன்னா அது அழுகைக்கு சமம் தான். இப்போ தாமோ அன்பரசனுடைய அழுகைக்கு என்ன காரணம்? அவரு நடனம் ஆடுவதனால அவரு அழுகுறாரா, இல்ல இளைஞர்களை ஒட்டுமொத்தமாக கெடுத்துமே இவன் தான் என்பதனால அழுகுறாரா, இவரு கருப்பு பணத்தினால மஞ்சா குளிக்கிறாரு அப்படின்றதால அழுகுறாரா, எதனால இவரு இப்படி தலையில் அடிச்சுக்கிட்டு அழுகுறாரு? நம்ம விஜயை பொறுத்த வரைக்கும் கட்சி என்ன இன்னைக்கு தொடங்கினாரு. அவர் கட்சி தொடங்கி 3 வருடமாகலையா? 3 வருடமாகவே திமுகவை தீய சக்தி என்று சொல்லலையா? திமுக எதிராக பேசலையா? திமுக ஊழலை பற்றி பேசலையா? பாயாசமும் பாசிசமும் ஒண்ணுதான் என்று பாஜகவும் திமுகவையும் ஒரே தராசுல வைக்கலையா? அப்போதெல்லாம் தாமோ அன்பரசன் போன்றவங்கெல்லாம் இப்படி தலையில் அடிச்சு கொள்ளவில்லையே, அமைதியா இருந்தாங்களே. ஏன் இப்போது விஜய நினைத்து இந்த அளவுக்கு தலையில் அடிச்சுக்கிறாங்க? நாங்க யார் தெரியுமா அப்படின்னு சவால் விடுறாங்களே. 75 ஆண்டு கால கட்சிடா, நாங்க பார்க்காதவங்க யாராவது இருக்க முடியுமாடா அப்படின்னு ஆவேசப்படுகின்றார்களே. வாடா மோதி பார்த்துடலாம் எவனா இருந்தாலும் அப்படின்னு அழைக்கிறாங்களே. ஏன் விஜய் திமுகவுக்கு இணையாக வளர்ந்துட்டாங்களா? இல்ல திமுகவுடைய வாக்க விஜய் அவர்கள் கவர்ந்து விட்டாரா? திமுக செல்வாக்கு வீழ்ச்சி அடைஞ்சு போச்சா? இனி விஜயை எதிர்க்கவில்லை என்றால் வளர்ந்துகிட்டே போவான். நாம பேசலனா திமுக நல்ல பேர் பெற்றுக்கொண்டே இருப்பான். அதனால விஜய நாம வச்சு செய்வோண்டா. விஜய நம்மள இந்த அளவுக்கு கீழ்த்தரமா பேசுறான்னா அவனுடைய அந்தரங்கங்களை நாம ஏன் அம்பலப்படுத்தக்கூடாது? வாடா அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் போட்டி போட்டு களத்துல இறங்கி விஜயை அம்பலப்படுத்துகின்றார்களா? ஒன்னே ஒண்ணுதானுங்கோ, என்ன தெரியுமா? நம்ம விஜய் அவர்கள் திமுக வாக்க மட்டும் பிரிக்கல, கூட்டணியே உடைக்கிறார். அதான் திமுகவுக்கு பெரிய தலைவலியா இருக்குது. அதிமுக கூட திமுக இணையான ஒரு எதிரி தான், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அதிமுக செய்யாத ஒரு வேலை கூட்டணியை உடைப்பது. இப்போ அதிமுக பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி உடைய போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அது திமுக நெருக்கடியா இருக்காது. ஆனா நாங்க விஜயா கூட போயிடுவோம், எங்களுக்கு இவ்வளவு தொகுதி கொடுங்க அப்படின்னு காங்கிரஸ் நேரடியாக விஜய ஒரு ட்ரம்ப் கார்டா காங்கிரஸ் திமுகவுக்கு பயன்படுத்துது. நம்ம விஜய் அவர்களை வச்சு பெருசா அழுத்தம் கொடுக்குது. அதனால தான் தேர்தல் நெருக்கத்தில் கூட கூட்டணியை உறுதிப்படுத்த முடியல. காங்கிரஸை சமாளிச்சிட்டோம்னு வச்சுங்களேன், அவங்கள சரி கட்டிட்டோம்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மற்ற கூட்டணி கட்சிகளை சீக்கிரமா சரி கட்டிடலாம். அதனால காங்கிரஸை சரி கட்டுறது தான் ரொம்பவே சவாலான விஷயமா இருக்குது. அதுக்கு காரணம் நம்ம விஜயா தான் இருக்கின்றார். கூட்டணி தொடர்பாக டெல்லியில் இருக்கக்கூடியவங்க அறிவாலயம் தான் பேசுவாங்க. ஆனால் விஜய் அவர்கள் வந்த பிறகு அறிவாலயத்தில் இருக்கிறவங்க டெல்லியில போய் பேசுகின்ற நிலை ஏற்பட்டு போச்சு.
ஸோ விஜயை சாதாரணமா நினைச்சவங்க விஜய் திமுகவுக்கு வேட்டு வைக்கிற மாதிரி மாறி இருக்கின்றார். திமுகவுக்கு இணையாக வாக்கு வாங்க போறதில்ல, திமுகவை வீழ்த்த போறதில்ல. ஆனா திமுகவுக்கு குடைச்சல் கொடுக்குறாங்க. யானை எவ்வளவு பெருசு, அது காதல ஒரு எறும்பு போச்சு என்ன ஆகும்? அந்த மாதிரியான குடைச்சலை தான் இன்னைக்கு திமுக சந்தித்து கொண்டு இருக்கிறது. இல்லைனா சொல்ற தொகுதியை வாங்கிக்கின்னு போறது தான் காங்கிரஸ். அதுலயும் போன முறை கேஎஸ் அழகிரி இருந்தார். திமுக கிட்ட அதிக தொகுதியில கேட்டு கேட்டு பார்த்தார். திமுக கொடுக்கிற மாதிரி தெரியல. தொகுதி உடன்பாடுல கையெழுத்து போட்டு வெளியே வந்து அறிவாலயத்தின் முன்பாக அழுதார். அந்த அளவுக்கு மனுஷன் அரசியல் களத்தில் இருந்தவர் அழ வச்சு வேடிக்கை பார்த்தது திமுக. இன்னைக்கு விஜயால அந்த காங்கிரஸ் ஸ்டாலினையும் கூட இருக்கிறவங்களையும் அழ வச்சு பார்க்கறாங்க. ஸோ என்னடா இவன் இன்னைக்கு அரசியல் கட்சி தொடங்கினவன், படத்துல நடிகை கூட டான்ஸ் போட்டு வந்தவன், கருப்பு படத்துல மஞ்சா குளிச்சவன், நம்ம ஆளுங்க அவனை வச்சு படம் எடுத்தாங்க, அவன் நம்ம கண்ணில் விரல விட்டு ஆட்டுறான் என்ற ஒரே காரணம் தான் இன்னைக்கு அமைச்சர் பெருமக்கள் வந்து கதறி கதறி இந்த அளவுக்கு தலையில் அடிச்சுக்கிட்டு அழறாங்க. கூட்டணி மட்டும்தான் பிரச்சனையா அப்படின்னு கேட்டா இப்போ விஜய பேசுறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, தேர்தல் நெருக்கத்தில் வந்துருச்சு. விஜயை பொறுத்த வரைக்கும் தன்னிச்சையாக நின்னான்னு கூட 18% வாக்குகளை வாங்குவாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் யாருடைய வாக்கை பிரிப்பாரு அப்படின்னு பார்க்கும்போது திமுகவுடைய வாக்குகளை தான் பிரிக்கிறார். ஆனா திமுக வாக்குகளை பிரிக்கின்ற போது அதிமுகவினர் குஷாகிறாங்க. ஆனா திமுக என்ன நினைச்சதுன்னு கேட்டீங்கன்னா, திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகளை விஜய் பிரிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் திமுக வாக்குகளையும் நாம் தமிழர் வாக்குகளையும் மட்டுமே பிரிக்கிறாரு. அவை இரண்டும் திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவு வாக்குகள். அடுத்த தேர்தலில் இவங்க ரெண்டு பேருமே அழிஞ்சு போடுவாங்க போல இருக்குது. இப்படி தான் அழிய வேண்டாம் என்றால் அப்ப நாம் தமிழர் கட்சியும் திமுகவும் விஜயை அம்பலப்படுத்தணும், பொதுவெளியில் அசிங்கப்படுத்தணும். அதற்காக அமைச்சர் பெருமக்களை பொறுத்த வரைக்கும் இப்ப களத்துல இறங்கி இருக்கிறாங்க. ஒரு எதிரிய விமர்சனம் பண்ணதுல ரெண்டு விதமான லாபம் இருக்கும். ஒன்னு அவனை அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்துவது, ரெண்டாவது தனக்கு எதிராக இருக்கின்ற வாக்குகளை தன் எதிரி பக்கம் தள்ளுவது. இப்போ அதிமுக ஒரு வலிமையான கூட்டணியை போட்டிருக்குது. தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்ற இமேஜ் வந்தாச்சு. தமிழக மக்களுடைய உளவியல் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எப்போதுமே சரி வெற்றி பெற கட்சிக்கு ஓட்டு போடுவேண்டா, காசு வாங்கின கட்சிக்கு விசுவாசத்துக்காக ஒரு ஓட்டு போடுவேண்டா, அப்படிதான் ஓட்டு போடுவாங்க. திமுக 5 வருஷம் ஆட்சியில் இருப்பதனால திமுக மீது அதிருப்தி இருக்கிறது. அடா போதுண்டா 5 வருஷம் இருந்தது அப்படின்னு ஒரு சலிப்பு இருக்கிறது. இந்த மாதிரியான சலிப்பெல்லாம் வந்து அதிமுகவுக்கு ஆதரவா போயிடக்கூடாது. விஜய் தான் களத்தில் இருக்கிறான்னு சொல்றாங்கல்ல, ஊடகம் தான் அதிகமா பேசுது இல்ல. அப்போ திமுக மீது இருக்கக்கூடிய சலிப்பு வாக்குகளும் எதிர்ப்பு வாக்குகளும் விஜய்க்கும் போகணும். அப்போ அரசியல் களத்துல விஜயும் எதிரியாக நிறுத்தணும். திமுக வேண்டாம் என்கின்றவங்க விஜய்க்கு ஏன் போடக்கூடாது அப்படி சிந்திக்கணுமா இல்லையா? அந்த சிந்தனையை உருவாக்குவதற்காக தான் இத்தனை நாளும் விஜயை கண்டுக்காதவங்க இன்னைக்கு அமைச்சர் பெருமக்கள் இருந்து எல்லாருமே வந்து விஜய் ஒரு எதிரியாக சித்தரிக்கின்றார்கள். மோதி பார்த்தெல்லாம் வரையாடா என்று அழைக்கின்றார்கள். அதனால தான் விஜய் அவர்களை வந்து இன்னைக்கு பொது வெளியில விமர்சிக்கிறார்கள். அப்புறம் அமைச்சர் பெருமக்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு காரணத்தினாலும் தலையில் அடிச்சுன்னு அழுகுறாங்க. அதுக்கு என்ன காரணமா இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகு சென்னையினுடைய அரசியல் கள நிலவரமும் தட்பவெட்ப நிலையும் ஒட்டுமொத்தமாக மாறி போய் இருக்கிறது. இப்போ சென்னையில திமுக தான் கோல் வச்சுச்சு. சென்ற தேர்தலில் அதிமுக ஒரு தொகுதி கூட வெற்றி பெறவே இல்லை. மற்ற இடங்கள்லாம் கூட பரவலாம வெற்றி பெற்றிருக்குது. சென்னை எப்போதும் திமுக கோட்டைன்றாங்க. ஆனா விஜய் வந்த பிறகு திமுக கிட்ட இருந்து ஒரு 13 தொகுதியை கைப்பற்றுகின்றார். திமுக 15 கூட்டணி வச்சுக்குது. ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டணியும் இல்லை. எல்லா கருத்து கணிப்புகளும் சென்னையில விஜய்க்கு ஆதரவு இருக்கிறது. திமுக கிட்ட இருந்து 13 தொகுதியை பிரிக்கிறார் அப்படின்னு சொன்ன பிறகு தாமோ அன்பரசன் அவருடைய தொகுதியும் விஜய் அவர்கள் கைப்பற்றுகின்றார். என்னடா இது, 75 ஆண்டு காலமாக சென்னையை கோட்டையா வச்சிருக்கிறோம், இன்னைக்கு வந்தவன் சென்னையில கோல் வச்சுக்கின்றானே என்ற ஒரு ஆதங்கம் இருக்கு. இப்ப ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்பாரு, ஏயா சென்னையில என்ன வேலை பார்த்தீங்க, சென்னையில இத்தனை அமைச்சர்கள் இருக்கிறீங்க, நீங்களாம் பெரிய பெரிய அமைச்சர்கள் சொல்றீங்க, ஆர்கே நகர் தவிர கொளத்தூர் தவிர மீது எல்லாத்திலும் விஜய் அவர்கள் முன்னுக்கு வரான். இப்ப நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் கூட சேப்பாக்கும் 1000 விளக்கு தொகுதியில தோற்றுவார் பழகுது. நாங்க தமிழ்நாடு முழுவதும் அரசியல் பண்ணா நீங்க சென்னையில கூட அரசியல் பண்ணதை விட்டுட்டீங்களாடா
அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களை கேள்வி கேட்பாங்களா இல்லையா? ஒட்டுமொத்த திமுக கோட்டையா இருந்த சென்னைய இப்போ தவேக்காக்கு விட்டுட்டீங்களடா, என்னடா நியாயம், என்னடா பண்ணிக்கிறீங்கோ அப்படின்னு கேட்பாரா இல்லையா? ஏன் திடீர்னு இப்படி பேசுறேன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? தாமோ அன்பரசன் தான் அந்த அளவுக்கு கொச்சையா பேசுவார். ஒரு அமைச்சர் என்ற ஒரு தன்மையோ தோரணையோ இல்லாம லோக்கல்ல பேசுவாரு நம்ம தாமோ அன்பரசன். அதே மாதிரி நம்ம பேசினா என்ன அப்படின்றதுக்காக கொஞ்சம் பேசணும். ஸோ மொத்தத்தில் தாமோ அன்பரசனுடைய இருப்புக்கு வேட்டு வைக்கிறாரு விஜய். ஸோ அடுத்த முறை நின்னோம்னா நம்ம ஜெயிக்குமா ஜெயிக்க மாட்டோமா? அப்போ முடிஞ்ச அளவுக்கு நம்ம மோசமாக பேசுவோம். ஏன்னா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தான் படத்தில் குடிக்கிறாரா, இல்லை விஜய் அவர்கள் இன்னைக்கு தான் நடிகையோட டான்ஸ் போடுறாரா, இல்லை ரசிகர் பெருமக்களாக அவர் பின்தொடர்கின்றார்களே அவர்கள் இன்னைக்கு தான் வந்து விஜயை பார்த்து கெட்டு போயிடுறாங்களா? இப்போதான் வந்து ஐயோ இளைஞர்களை ஒட்டுமொத்தமாக கெடுத்தது விஜய் என்ற அக்கறை உங்களுக்கு வருதா? ஏன் இத்தனை ஆண்டு காலம் அந்த விஜயை வச்சு படம் எடுத்தீங்களா? அப்போதெல்லாம் உங்களுடைய அக்கறை எங்கே போச்சு? அதனால் தாமோ அன்பரசனை பொறுத்த வரைக்கும் விஜயுடைய செயல்பாடுகளை இப்போ கண்டிக்கிறாராம். மோதி பார்த்தலாம் வாடாங்கிறாராம். அதுக்கு காரணம் இவங்களே அவுட் ஆகுறாங்க விஜய் கிட்ட. சென்னையே கை நழுவி போகுது. இனிமேலும் எதிர்க்காம இருந்தோம்னா அவரை பற்றியான எதிர்ப்பு கருத்துக்களோ எதிர்மறையான கருத்துக்களோ அவருடைய செயல்பாடுகளோ விமர்சனத்துக்கு உள்ளாக்கலன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் ஊடகம் விஜயை தூக்கி பிடிக்குது. இத்தனை நாளும் அமைச்சர் பெருமக்கள் பார்க்காத ஒன்றாக இருக்கிறது. எப்படி குட்டி காரணம் போட்டாலும் சரி, எவ்வளோ பெரிய அதிகார பலத்துடன் அதிமுக உட்கார்ந்தாலும் சரி, அதிமுகவை தூக்கி பிடிக்காத ஊடகம் திடீர்னு விஜயை தூக்கி பிடிப்பது திமுக ஒரு புதிய கலாச்சாரமாக இருக்கிறது. விஜயனுடைய வாக்கு எவ்வளோன்னு தெரியாது. ரெண்டாவது, சென்னையில் கூட இன்னும் 2 மாவட்ட செயலாளரை விஜய் போடவே இல்லை. அது மட்டும் இல்லை, விஜயை பொறுத்த வரைக்கும் 131 மாவட்ட செயலர் தமிழகம் முழுவதும் நியமிக்க போறதா சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் மொத்தமாக பார்க்கும்போது 121 மாவட்ட செயலர் தான் போட்டிருக்காரு. இன்னும் ஒரு 10 மாவட்ட செயலர் போடணும். ஸோ மாவட்ட அளவில் கூட பொறுப்பை போடாத ஒரே கட்சியாக தவேக இருக்குது. அவனுக்கு பூத் ஏஜென்ட் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியாது. எல்லா ஊர்லேயும் கிளை இருக்குதானே தெரியாது. ஸோ அவனுடைய வேட்பாளர்கள் யாருன்னு தெரியாது. 234 தொகுதியில் வேட்பாளர் இருக்கிறாங்களா என்னன்னு தெரியாது. வேட்பாளரே இருந்தாலும் யாரெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ண போறாங்கன்னு தெரியாது. விஜயை தவிர்த்து தவேகால யாரு தெரிந்த முகம் என்று தெரியாது. விஜயை தவிர்த்து தவேகால யாருக்கு ஓட்டு விழும் தெரியாது. விஜயை தவிர்த்து யாரு போய் வாக்க கேட்டு விஜய்க்கு கொண்டு வந்து சேர்க்க போறாங்கன்னு தெரியாது. அரசியல் களத்துல விஜய் மட்டுமே அனாதையா நிற்கிறாரு. ஆனாலும் இந்த ஊடகம் அவனை தூக்கி வச்சு கொண்டாடுது. அது மட்டும் இல்லாம இப்படி அனாதையா இருக்கின்ற விஜய காங்கிரஸ் கட்சிக்காரன் தூக்கி வச்சு கொண்டாடுறான்னு நம்ம ராகுல் காந்தி உடன் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள்லாம் வந்து விஜய்க்கு எவ்வளவு சதவீதம் வாக்கு இருக்கு தெரியுமா? அதிமுக எத்தனாவது இடத்துல தள்ளுவார் தெரியுமா? விஜய் அவர்கள் கூட்டணி இல்லாம எத்தனை சதவீதம் வாக்கு வாங்குவார் தெரியுமா? அப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த விஜயை தூக்கி வச்சு பேசுறானே. இப்படி உண்மைக்கு புறம்பாக விஜயை பத்தி ஊடகம் ஏன் ஊதுது? அப்படி விஜய் வந்து ஊடகத்துக்கு என்ன பண்ணிட்டான்? இத்தனை நாள் நம்ம பணம் கொடுத்துருக்கிறோம், இத்தனை நாள் விளம்பரம் கொடுத்துருக்கிறோம், இத்தனை நாளும் வாழ வச்சிருக்கிறோம். ஆட்சியில் இருந்த அதிமுகவால பல செய்தியாளர்கள் பலன் பெற்றிருப்பாங்க. அந்த நன்றி விசுவாசத்துக்கு கூட அதிமுக முட்டு கொடுத்தாவோட பரவாயில்ல. அல்லக்கை பையன் இத்தனை நாளும் சினிமாவிலிருந்து வந்தவன் அவனை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களே. இந்த ஊடகத்துக்கு என்ன ஆகி போச்சு? பைத்தியங்கீத்தம் பிடிச்சி போச்சா? அதிமுக பத்தி பேசாதன்னு சொன்னோம், ஆனா விஜய பத்தியும் இப்ப இவனுக்கு பேசுறாங்களே, விஜய பத்தியும் பேசக்கூடாதுன்னு சொல்லணுமா? ஒண்ணுமே புரியலையே. அங்க கடிச்சு இங்க கடிச்சு கடைசியில வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்காரன் விஜயோட சேர்ந்துக்கிட்டு திமுகவே கடிச்சு கொதறான். இப்போ விஜய் கூட சேர்ந்தாதான் வெற்றி என்று ஊடகமானது காங்கிரஸுக்கு ஒரு புதிய சிந்தனையை மண்டையில புகுத்துது. தலைவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக கூட தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் விஜயா கூட போயிருந்தா மாற்றம் வந்திருக்கும், விஜயா கூட போயிருந்தா அதிக தொகுதி கிடைச்சிருக்கும், விஜயா கூட போயிருந்தா காங்கிரஸுடைய வாக்கு சதவீதம் அதிகமாக வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் விஜய் விஜய்னு சொல்லிட்டு நம்முடைய தொண்டர்கள்லாம் பேச வச்சிடறானே இந்த ஊடகத்துக்காரன். அதுக்கு விஜயே காரணமா இருக்கிறானே. சரி இவனை போட்டு அடிப்போம் அப்படின்றனால தான் அமைச்சர் பெருமக்கள் இருந்து எல்லாருமே வந்து விஜய்க்கு எதிராக தலையில் அடிச்சுக்கின்னு அழுகுறாங்க. ஆனா எனக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்குது. அதிமுகவை பத்தி பேசுனா, அதிமுக பெருமைகளை பற்றி சோசியல் மீடியாவில் பேசினா கூட புச்சி புச்சி உள்ள போட்ட அந்த திமுக காரங்க இப்ப விஜயனுடைய ஆதரவாளர்கள் பல டிவிலையும் உட்காந்துக்கின்னு விஜய தேவையில்லாத அளவுக்கு வளர்த்து விடுறாங்க. அது திமுக தான் பெரிய வேட்டா இருக்குது. அதுக்கு காரணம் ஒன்னே ஒன்று தான். என்னன்னு பார்க்கும்போது திமுக கொள்கையும் விஜய் கொள்கையும் ஒரே மாதிரி இருக்குது. பேச்சு வழக்கு நடை பாவனை எல்லாம் ஒன்னா இருக்குது. அதனால இத்தனை நாளும் திமுக வாய்ப்பை பார்த்து காத்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் அட தேவையில்ல போடா,
அந்த திமுக எதிர்பார்த்து ஒன்றும் கிடைக்காடா, நம்ம விஜய்க்கு ஓட்டு போட்டு விஜய் வளர்ந்தானு அங்கே போய் தஞ்சமடையலடா சொல்லிட்டு எல்லாரும் விஜயை நோக்கி ஓடுறாங்க. ஸோ இதனால் திமுக ஆதரவு வாக்குகளும் எதிர்ப்பு வாக்குகளும் விஜயை நோக்கி ஓடுறதுனால விஜய் நம்மளை வீழ்த்திடுவானோ, அதிமுக பலமான கூட்டணினால முதலிடம் பிடிச்சிடுமோ அப்படின்னு பயத்தினால தான் தலையில் அடிச்சுன்னு அழுகுறாங்க. இந்த மறைமுகமான அழுகையானது தேர்தலுக்கு பிறகு நிஜமானா இறைவனுக்கு நன்றி சொல்லலாம். இந்த வீடியோ தொடர்பாக நீங்கள் என்ன கருத்து சொல்கிறீங்க? நன்றி.